ஹாய் காய்ஸ். நம்ம படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு மாதிரி ஃபுல் போதையில் கிடக்க அப்படியே யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அங்கே வந்த ஹீரோயின், யார் நீங்கள், என்னாச்சுன்னு கேட்டு வர நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு நான் பொறுப்பு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், இப்போ என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல, அதனால கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொல்ல நம்ம ஹீரோயின், அடப்பாவி மனுஷா, இதுக்கு தான் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டியான்னு சொல்லி ஹீரோ தலையிலேயே அடிச்சு அவரை மட்டையாக்கிற. இப்போ ஹீரோயின்க்கு ஒருத்தங்க கால் பண்ணி, உங்க அம்மாவோட சர்ஜரிக்கு 25 lakhs வேணும், அதுவும் இன்னைக்கு நைட்குள்ளேயே கட்டணும்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவோட கிரெடிட் கார்டில் வித்தவுட் லிமிட் அண்ட் வித்தவுட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிட்டு, டேய் நீ தான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொன்ன இல்லையா, இப்போ இந்த கிரெடிட் கார்டோட பில் பிரச்சனையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிற. கட் பண்ணா கண் முழிச்ச ஹீரோ, டேய் என் குவார்ட்டரில் வாட்டர் மிக்ஸ் பண்ணவன் யாருன்னு கூட எனக்கு தெரிய தேவையில்ல, ஆனால் என் கிரெடிட் கார்டை எவ்வளோ ஒருத்தி களவாடிட்டு போயிட்டா, அவள் யாருன்னு கண்டுபிடிடான்னு சொல்லி அனுப்ப அங்கே பார்த்தா ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்காக பணத்தை பே பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா அவங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயின், டே தகப்பா என்னடா பண்ணி வச்சிருக்க, மறுபடியும் உன் கீப் கூட சேர்ந்து என் அம்மாவுக்கும் எனக்கும் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க, அதுக்குள்ளே அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு, ஏய் பேசுறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை, எங்களுக்கு உன்னால் ஒரு உதவி தேவை, அதை நீ பண்ணனா உன் அம்மா உனக்கே திருப்பி கொடுத்துட்றோன்னு சொல்ல ஹீரோயின் என்னன்னு கேட்க, ஸ்டெப் மாம் உன் தங்கச்சிக்கு பதிலாக ஏ ஃபேமிலியோட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல ஹீரோயின், என்னது அந்த பொம்பளை பொறுக்கியவான்னு கேட்டு ஷாக்காக. கட் பண்ணா மாப்பிள்ளோட வீட்டில் போய் ஹீரோயின் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா மாப்பிள்ளோட தங்கச்சியும் ஒரு விதமாக நடந்துக்க, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளோட பாட்டியும் இன்னொரு விதமாக நடந்துக்க. இப்போ விஷயத்த கேள்விப்பட்ட மாப்பிள்ளையும் ஹீரோயினோட காயத்துக்கு மருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின், இவன் பைத்தியக்காரன், சின்ன விஷயத்துக்கே சைனால போர் வர வச்சிருவான் போல பொறுக்கின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதை பார்த்த ஹீரோ, அடியே என்னோட அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு எங்கடின்னு சொல்லி கேட்க ஹீரோயின், டேய் நீ கண்டிப்பாக பொம்பளை பொறுக்கிதான்டா டேன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்க. பாட்டி சிம்ரனும் தங்கச்சி லாராவும் ஹீரோயின் அடிக்க போக அங்கே வந்த ஹீரோ அதை தடுக்கிறாரு. அதை பார்த்து கடுப்பான பாட்டியும், டேய் நீ எல்லாம் என்னை மதிக்கவே மாட்டியாடான்னு கேட்க ஹீரோ, பேபிமா நான் உங்களை மதிக்கிறேன் தான், ஆனால் எனக்குன்னு சொந்தமான ஒருத்தியை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக தொட விட்டுற மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயின், டேய் குடுக்கிற காசுக்கு மேலே கூபுரியடான்னு கேட்க ஹீரோ, என்னடி சொல்கிறேன்னு கேட்க ஹீரோயின், நல்லாவே நடிக்கிற மேன் நீன்னு சொல்ல ஹீரோ, எது நடிச்சனா, உண்மையாக தாண்டி பேசுன, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், மாமா உன்னை பார்த்துக்கிறேன்டி, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் சரி நான் தரேன், ஆனால் நீ என் கூட இருக்கணும்னு சொல்ல ஹீரோயின், டே என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவோட கோட்டை பிடிக்க அப்படியே 2 பேரும் கீழே விழுந்து கிஸ் பண்ணிக்க. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் ஹீரோவை அடிச்சுட்டு பொறுக்கின்னு பேச ஹீரோ, அடியே நீ தானடி எனக்கு கிஸ் கொடுத்த, இப்போ என்னவோ என்ன திட்டுறன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போய் பாக்குறாங்க. அங்க அவங்களோட அம்மா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின், அவங்க அம்மாவை காப்பாத்த இருக்கிற ஒரே ஒரு வழினா அது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முடிவு பண்ணி இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை தான் எனக்கு இப்போன்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் இருக்கிற சோகத்துக்கு ஒரு பார்ல போய் ஃபுல்லா மப்பாகிற. அதையே வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட ஒருத்தன் ஹீரோயினை ரூம்க்கு கூட்டிட்டு போக அதை பார்த்த ஹீரோ, எல்லாம் நாசமா போனவனுங்க, அவன் என் பொண்டாட்டிடான்னு சொல்லி வந்து அவரை அடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டுட்டு இப்ப ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து முகமெல்லாம் நல்லா செவந்திருக்கு, எவ்வளோடி குடிச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோயின், என்னடா நீ இன்னைக்கு அழகா வேற இருக்க, ஐயோ சிரிக்கிறானேன்னு சொல்லி, சரி டெய்லி அக்காவை பார்த்து இப்படி ஒரு ஸ்மைலை போடு, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோ, எது நீ எனக்கு அக்காவான்னு சிரிச்சுட்டே போக போறாரு. அதுக்குள்ள ஹீரோயின் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்க. மார்னிங் எழுந்திரிச்ச ஹீரோயின், ஐயோ என் மானத்தையே வாங்கிட்டானேன்னு சொல்லி ஹீரோவை உதைக்க ஹீரோ, ஏண்டி நைட் என்ன கட்டி பிடிக்கிற, காலையிலனா ஏண்டி எட்டி உதைக்கிறன்னு கேட்க ஹீரோயின், இந்த பஞ்ச் டைலாக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை, என்ன பண்ணன்னு கேட்க ஹீரோ, அடியே நான் எதுவுமே பண்ணலையே நீ தான் பண்ணன்னு சொல்ல ஹீரோயின், ஐயோ இப்படி ஆகிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறமா கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவும் ஹீரோவோட கல்யாணத்துக்கான வேலையை பார்க்க வர அங்க ஹீரோயின் ரொம்பவும் டயர்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து அலேக்கா தூக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின், டே அந்த மனுஷன் பார்த்தா என்னடா நினைப்பாருன்னு கேட்க ஹீரோ, என் பொண்டாட்டிய நான் தூக்க யாரோட பெர்மிஷன் டி வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கிருந்து வந்து தாத்தாக்கு டீ கொடுக்கும்போது அந்த டீயோட ஸ்மெல்க்கு மயங்கி விழ அதை பார்த்து அங்கிருந்து எல்லாரும் பதறி போக கட் பண்ணா ஹீரோயினை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா நின்றுட்டு இருக்க. இப்ப ஹீரோ, நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு, நான் தனியா இருக்கணும் ப்ளீஸ், எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுற.
ஹீரோ இப்போ என்னாச்சு இவளுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பிற. இப்போ ஹீரோ குழப்பத்தில் இருக்க அங்கே வந்த அசிஸ்டன்ட் ஹீரோயின் அவங்களோட தங்கச்சிக்கு பதிலாக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க, அதுவும் அவங்களோட அம்மாவை காப்பாத்தன்னு சொல்ல ஹீரோ அப்போ இவளுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு நினச்சி சரி இதுக்கப்புறமா ஏன் மாமியார் ஏன் பொறுப்பு, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆப்போசிட்டில் சிம்ரன் பாட்டியும் லாராவும் ஹீரோயினுக்கு ஒரு சூப் கொண்டு வந்துட்டு இதை குடின்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல லாரா நீ குடிக்கலன்னா குடிக்க வைப்ப முடியும்னு சொல்லி ஹீரோயின் வாயிலேயே ஊத்திட்டு இருக்க அங்க வந்த ஹீரோ அடி என் வாரிசு அழிக்க ட்ரை பண்றீங்களான்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுட்டு இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு வரும்போது கவலைப்படாத, அவங்களுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் ஒரு பாயாசத்தை போட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ எங்கடி பொண்ணுன்னு கேட்க ஹீரோயின் நான் எங்க வேணாலும் போவேன் உனக்கு என்னன்னு கேட்க ஹீரோ வர வர உன் பேச்சே சரியில்லை, குழந்தைய மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்ட ஹீரோயின் சரின்னு தூங்க போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடியே வந்து படுத்திருக்க. அதை பார்த்த ஹீரோயின் அடமானங்கிட்டவனே இப்பதானடா வெளியே என்ன அந்த கிளி கிழிச்சுன்னு சொல்லி அடிக்க ஹீரோ அடியே அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறது தான், அதுக்காக நீ ஒரே அடியே என்ன இக்னோர் பண்ண எப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி அங்கேயே தூங்கிற. அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவோட ஸ்டடி ரூம்குள்ள போய் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அவங்களோட அப்பா கிட்ட கொடுக்க அவரும் சரிம்மா எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்ட, அதே மாதிரி உன் தங்கச்சிக்காக ஹீரோவை எப்போ விட்டுட்டு வருவேன்னு கேட்க ஹீரோயின் நான் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன், அவன் என்னை கொஞ்சமாவது வெறுத்தா போதும், அதை வச்சே அவனை என்னை முழுசா வெறுக்க வச்சிருவேன், ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ், அதுக்குள்ளே என் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர அங்க ஹீரோயின் அவரோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு வரதை பார்த்த ஹீரோ அப்போ இதுக்காக தான் நீ என் கூட இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்க ஹீரோயின் இந்த டைமை விட்டா வேற எப்பவுமே ஹீரோ என்னை வெறுக்க மாட்டான், அதனால இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஆமா நான் உன் சொத்துக்காகவும் உன் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்க்காகவும் தான் உன் கூட இத்தனை நாள் வரைக்குமே இருந்தேன், இதுக்கப்புறமா உன் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அசிஸ்டன்ட் ஹீரோக்கு போட்டு விட ஹீரோ வந்து அடிபாவி நல்லா எம்ஜிஆர் மாதிரி இருக்க என்னை விட்டுட்டு இப்படி நம்பியார் மாதிரி இருக்கவங்க கூட போய் சுத்திட்டு இருக்கியன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோ ஆமாண்டி இத்தனை நாளா நான் உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி மகாமட்டமான ஒரு டேஸ்ட் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் அடே இருக்கு மாமா இவன் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ என்னடி என்ன மாமாவை கிட்டன்னு சொல்லி இதுக்கப்புறமாலாம் உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்ப அங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் அம்மாவை கடத்திட்டு போய் வச்சுட்டு என்னை மிரட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வச்சாங்கன்னு உண்மைகளை சொல்லிட கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோ போலீஸை கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே ஹீரோயினோட அப்பாவையும் ஸ்டெப் மாமையும் போலீஸ்க்கு பிடிச்சி தராங்க. நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிட்டு ஏண்டி மாமா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, பரிசு எதுவும் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் நானே உனக்கு பெரிய பரிசு தான், இதுல வேற என்ன வேணும்னு கேட்க ஹீரோ அப்ப இந்த பரிசு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே ரெண்டு பேரும் தூங்க போறாங்க. அங்க ஹீரோயின் டேய் முட்டா பயலே ட்ரெஸ்ஸை சரியா போட்டுட்டு வாடான்னு சொல்ல ஹீரோ நான் ஒன்றும் முட்டா பையன் இல்லடி நீ தான் மானங்கிட்டவன்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கு மேலே ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிருண்டா, போய் அந்த சோஃபா மேல படுன்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுற. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போகும்போது ஹீரோ இதுதான் கரெக்டான சான்ஸ், கொஞ்சம் பிட்ட போட்டு வைப்போம் நைட்க்கு உதவுன்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் நம்மளும் கொஞ்சம் பிட்டு போடுவோம் எப்பயாவது எதுக்காவது உதவுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா போக ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாவே போகுது. சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பார்க்க வராங்க. அங்க அம்மா இல்லாததை பார்த்த ஹீரோயின் அவங்கள தேடிட்டு வர ஹீரோயினோட தங்கச்சி தான் அவங்கள கடத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க தங்கச்சி என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்ட, இப்போ எனக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை, என் அப்பா அம்மாவும் என் கூட இல்லை, கடைசியில எனக்கு வாழ கூட ஒரு வழி இல்லாம நீ பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து இங்க நீ சாகணும் இல்லைன்னா உன் அம்மாவை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்ட ஹீரோயின் நானே சாகுறேன்னு சொல்லி அவங்கள குத்திக்க போக அதுக்குள்ள ஹீரோ வந்து தங்கச்சியை தடுக்க அதுக்கப்புறமா மறுபடியும் தங்கச்சி ஹீரோயினை குத்த வர நம்ம ஹீரோ நடுவுல வந்ததால அவரோட நெஞ்சில அந்த கத்தி இறங்கிடுது. கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்க ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ முன்னாடி வாமிட்டிங் ஃபீல் ஆக ஹீரோ ஏண்டி கக்கியே குழந்தைய வெளியே எடுத்துறாதுன்னு சந்தோஷமா பேசிக்கிட்டே அவங்கள கிஸ் பண்ண இதோட இந்த படம் முடியுது.